ஹாய் guys, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். நம்ம ஒரு லாகின் பேஜை டிசைன் பண்ணுறதா இருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாப் பண்ணியிருப்போம். அது வந்து ஜென்ரலாக வந்து HTML-ஓட ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் அந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் இந்த கோட்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் GitHub-ஓட லிங்க் ஆக்சஸ் தரேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் பண்ண வரையும் போய்க்கலாம். ஜஸ்ட் ப்ரௌசரில் ரன் பண்ணுவோம். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகிடும். இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இந்த மாடலில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதே அப்படியே பண்ண போகிறோம், ஆனால் இதே மாதிரி மாடல், பட் கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம index.css ஃபைல் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கிளாஸ் எடுத்துக்கணும். செகண்ட் சப் கிளாஸ், இந்த மெயினை வந்து ஃப்ளெக்ஸாக மாற்ற போகிறோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், மேபி ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்கலாம், ஸ்பேஸ் பிட்வீன், justify item center, padding வந்து 40 pixel, height, margin pixel கொடுத்துட்டு பார்ப்போம் இப்போ அவுட்புட் என்ன இருக்கு. ஓகே, search.index.css. ஓகே, கிளாஸ் நேம், கிளாஸ் வந்து டாட்ல தான் டிஃபைன் பண்ணணும், அதனால ஒர்க் ஆகல. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ஓகே h3 லாகின்லேருந்து போகலாம். h3 ஒரு சைஸ் வந்து font size ஒரு 10 pixel, font weight 700. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓ, சின்னதாக இருக்கு font size. 40 pixel. Okay, fine. ஓகே, லாகின் கொடுத்தாச்சு. தென் நம்மளோட இன்புட்டோட இதெல்லாம் மாற்றிப்போம். இன்புட் பேடிங் கொடுத்துப்போம். இன்புட்டுக்கு பேடிங்னா அதுக்குள்ளே சுற்றி ஸ்பேஸ் வரும், 10 pixel. ஓகே, தென் நம்மளுடைய பட்டனில் போயிட்டு பட்டனுக்கு ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணிப்போம். கிளாஸ் btn .btn போட்டுட்டு பேக்ரவுண்ட் கலர், ஓகே, நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இந்த பேக்ரவுண்ட் கலர் வச்சுப்போம். இப்போதைக்கு ரெட் வைக்கிறேன். ரெட் பேடிங் ஒரு 5 pixel, font weight 700, border radius வந்து 0.2 rem, sorry 0.2 rem. ஓகே, பேடிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பேடிங் வந்து ஒரு 15 pixel. கலர் வந்து ஒயிட், இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் பட்டனுக்குள்ள.
நம்ம கிரீன் கலர் தான் எடுத்துக்கோ. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கலர் கோடை காப்பி பண்ணிப்போம். இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல இருக்கிற கலர் கோட். இப்போ கலர் கோட் காப்பி ஆயிடுச்சு. அந்த கலருக்கு மாத்திட்டு லெட்ஸ் லுக். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பேராகிராஃப் வேற எங்கேயும் இல்லை. ஓகே டைரக்டா பேராகிராஃப் டேக மெயின் பண்ணும். பேராகிராஃப் பேடிங் டாப்ல இருந்து ஒரு 5 பிக்சல், கலர் கிரே. இப்போ பார்க்கலாம். ஓகே சூப்பர். ஓகே, இந்த சைனப்போட ஸ்டைல் கொஞ்சம் மாற்றலாம். சைனப்புன்ற வேர்டு இதோட கலரை மாற்றணும். ஆக்சுவலாக டிஃபால்ட் கலரை வந்து இது பண்ண போகிறோம். ஏடாக் கலர் வந்து ஓகே ஜஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகேவா, கொஞ்சம் ஐடியா வந்துருக்கும். ஃபாண்ட் சைஸ், பேராகிராஃபோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபாண்ட் சைஸ் இங்கே நிறைய சைஸ் இருக்கும். மீடியம் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே அப்படியே தான் நம்ம பிக்சல்ஸில் கொடுப்போம். ஒரு 10 பிக்சல் இல்லை 10 பிக்சல் கரெக்டாக இருக்காது. அந்த பழைய ஹெட்டிங்கோட பாதி கொடுத்து போகும். ஓகே, இது ஃபைன். ஓகே, லேபிளுக்கெலாம் ஸ்பேஸ் விடுவோம். லேபிள் ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேடிங் கொடுப்போமா. பேடிங் 10 பிக்சல். ஓகே, பேடிங் கரெக்டாக வரல. லைக் மார்ஜின் கொடுத்து பார்ப்போம். மார்ஜின் எனக்கு மார்ஜின் டாப் தான் வேணும். மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 10 பிக்சல். ஓகே, மேபி நம்மளோட இன்புட் ஃபீல்ட கொடு. மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். ஏன்னு தெரியல, மேபி. ஓகே ஃபைன். இன்புட்டோட மார்ஜின் டாப்பை எடுத்துட்டு செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் டீபக் பண்ணோம். ஓகே வரல. ஏன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி லேஅவுட்ல போயிட்டு ஓகே இன்புட் ஓகே கொடுத்து பார்ப்போம். இன்புட் பாட்டம்ல ஒரு 20 கொடுப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல். ஓகே, இப்போ ஃபைன். somewhat. padding top 20 பிக்சல் கொடுப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இதோட ஸ்டைல் ஓகே மிஸ் அலைன் ஆகலை. மேபி அது பேராகிராஃப் டேக் தானே. பேடிங் பாட்டம் 20 பிக்சல். ஓகே வந்துடுச்சு. இது தேவையில்லை. பேடிங் இப்போ வந்து ஒரு
5 பிக்சல் கொடுத்துட்டு செக் பண்ணுவோம். ஏன் பேடிங் ஆகல? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் தி இஷ்யூ. லேபிள் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, ஜென்ரலாக பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இந்த பிக்சரை போய் பார்த்துட்டு இன்னும் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஓ, பட்டன் அவ்வளோ பெருசு வரணுமா? ஓகே ஃபைன். இதுக்கு வந்து ஒரு 60 பிக்சல். ஓகே, ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் பிட்வீன். இதுக்கு பதில் வேற கொடுப்போம். ஆறாம். ஓகே, சம்வாட் இப்போ பெட்டர். ஓகே, ஓகே இப்போ வந்து பாடி ஒயிட்டில் இருக்கு. கிரீன் கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த க்ரீனுக்கு கொண்டு வரணும், அதனால இதோட கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இதுலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இது சம்வாட் பெட்டர். உள்ள இருக்கிற இன்டர்ஃபேஸை வந்து மாற்றுவோம். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணுவோம். ஓகே, சம்வாட் இப்போ பெட்டராக இருக்குது. முன்ன ஒரு லுக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் எட்ஜ் பண்ணுவோம். பார்டர் ரேடியஸ் 0.4 mm. இது எதுக்கு தரோம்னா பார்டர் ரேடியஸ் வந்து இந்த ஒரு எட்ஜ், இந்த எட்ஜ் கேவுக்காக தரோம். இப்போ சம்வாட் பெட்டராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 14 நிமிஷம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவிலே முடிச்சிருவோம் இந்த ப்ராஜெக்டை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேபிள் கொஞ்சம் டார்க்காக இருக்கு. கலர் பிளாக், ஃபாண்ட் weight 700. Okay, super. இப்போ வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல.
text and center. ஓகே, இப்போ பார்ப்போம். பார்டர் இருக்கு. ஓகே, இன்புட்டுக்கு வந்து பார்டர் 2 pixel solid gray. அதோட எட்ஜஸ்ல கொஞ்சம் ஷார்ப் பண்ணுவோம். பார்டர் ரேடியஸ் 0.2 rem. இதை கொடுத்துட்டு கொஞ்சம் எட்ஜஸ்லாம் நல்லா ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்டர் none, ஏன்னா பட்டனுக்கும் பார்டர் அப்ளை ஆகுது, அதனால நான் கொடுத்துக்கிறோம். ஓகே, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். ஓகே, பிளேஸ் ஹோல்டர்ஸ்னா அது ஒரு அட்ரிபியூட் ஆஃப் HTML. இன்புட்ல போயிட்டு பிளேஸ் ஹோல்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு இருக்கு. இங்க போனீங்கன்னா test@gmail.com இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டில் வந்து placeholder password வேற. இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் எதுக்கு கொடுத்தோன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சின்னதாக ஒன்று சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். பாட்டம் வந்து 30 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஸ்பேசிங் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும். இன்னும் கூட அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்சம் வைப்போம். இன்புட்டுக்கு பேடிங் வந்து ஒரு 50 பிக்சல் தந்துடும். பிகாஸ் ஓகே, ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மார்ஜின் டாப் வந்து ஒரு 5 பிக்சல். ஓகே, பட்டன் கொடுத்துருப்போம். BTN வேணும். 100 கொடுத்துட்டு just 110. is somewhat better. இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் சைஸை குறைச்சோம்னா கொஞ்சம் somewhat பெட்டரா இருக்கும். font size வந்து ஒரு 15 பிக்சல் வச்சுப்போம். ரொம்ப சின்னதா இருக்கு. 18. வேற என்ன இருக்கு? பாஸ்வேர்டுக்கு ஆப்போசிட்டா வந்து forgot password இருக்கு. ஓகே, இது ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். ரிமைண்ட் மீ, ரிமைண்ட் மீ கொடுத்துருவோமா? பட்டனுக்கு மேலே ரிமைண்ட் மீ. ஓகே ஃபைன்.
ஒரு div tag போட்டுப்போம். remind me. Okay, somewhat better. இதுக்கு ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணிடும். கிளாஸ் வந்து ரிமெம்பர். ஓகே, ரிமெம்பர் மீ. ரிமெம்பர்னு கிளாஸை போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு ஸ்டைலை மட்டும் மாற்றிட்டோம். போட்டு ரிமெம்பர் font size and pixel color gray, font white 400. சேவ் ஆகலன்னு நினைக்கிறேன். சேவ் ஆல் செக் பண்ணி பார்ப்போம். சின்னதாக இருக்கா? ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு 17 கொடுத்துட்டு செக் பண்ணுவோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் ரிமூவ் பண்ணிட்டு விட்டுருவோம். ஓகே, இப்போ somewhat better. வேற இந்த ஃபார்மில் இன்னும் வேற என்ன ஜென்ரல் திங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கூகுள் இந்த ஃபேஸ்புக் பட்டன் தான் வைக்கணும்னாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜென்ரல் ஸ்டைல்லாம் ஓவர் தான். Forget password. Forget password. ஓகே, சம்வாட் ஏதோ ஒரு 70% அது மாதிரி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் பாக்ஸுக்கெலாம் ஷேடோ இருக்குது. இதை வந்து ஜென்ரேட் பண்ணுவோமா பேக்ரவுண்டு? ஓகே, இதுக்கு கூகுள் போயிட்டு பாக்ஸ் ஷேடோ ஜென்ரேட்டர். ஓகே, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கும். இங்கே போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஃபைன். சாரி, காப்பி த டெக்ஸ்ட். இதை போயிட்டு நம்மளுடைய மெயினில் போயிட்டு பேஸ்ட். காப்பி ஆகலையா? ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் லுக் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த கார்டுக்கு மட்டும்
மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஓகே.